ரட்சிப்புக்கு தேவையான எல்லாமே கடவுள் தான் பண்ணார். அந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? வாட் இஸ் மை ரெஸ்பான்ஸ் டு த சால்வேஷன்? அந்த ரட்சிப்புக்கு நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரட்சிப்புக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அப்போ எப்படிங்க ரட்சிக்கப்படுறது? ஒன்லி பிலீவ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒன்லி பிலீவ். சொல்லுங்கள் தைரியமாக, ஒன்லி பிலீவ். நீ விசுவாசி. எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்கணும்? மூணாவது காரியம் என்ன? ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ். இயேசு செய்து முடித்த வேலை. அவர் என்ன வேலை செய்து முடித்தார்? கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்துக்காக, பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் தரித்திரத்துக்காகவும் மனுஷன் இன்னைக்கு இருக்கிறானே அந்த எல்லா நிலைமையும் போகணுன்றதுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரித்தார். ஆமென். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது அந்த ரட்சிப்பை இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மைப்படுத்துவோமா? ஓ அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். பை ஜஸ்ட் பிலீவிங். அவரை விசுவாசித்த மாத்திரம் போதும், விசுவாசித்தால் மாத்திரமே போதும். அந்த விசுவாசம் என்னை பாவத்திலிருந்து மீட்கப்படுது. அந்த விசுவாசம் என்னை ரட்சிக்குது. அந்த விசுவாசம் என் பாவத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வருது. அந்த விசுவாசம் என்னை அடிமத்துவத்திலிருந்து வெளியே கொண்டு வருது. அந்த விசுவாசம் என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது தாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தேவை. ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன குலமாக இருந்தாலும் பரவாயில்ல. அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது என்ன தெரியுமாங்க? நீ ஒரு பாவி. யூ ஆர் அ சின்னர் பை அ பர்த். உன் சிந்தையின் மூலியமாக நீ ஒரு பாவியாக இருக்கிற, உன் செயலின் மூலியமாக நீ ஒரு பாவியாக இருக்கிற. ஆமாம், எல்லாருமே அவ்வளோதான் பாருங்க. தன் சிந்தனையில் பாவம் செய்கிறாங்க, தன் செயலில் பாவம் செய்கிறாங்க, யோசனையில் பாவம் செய்கிறாங்க, பேச்சில் பாவம் செய்கிறாங்க, பார்வையில் பாவம் செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் அப்போ அதை செய்கிறதுனால அவன் ஒரு கரப்ட் ஆயிடுறான். கரப்ட் ஆகிருக்கிறான். அவனுக்கு கண்டிப்பாக இயேசு தேவைங்க. இன்னைக்கு உலகத்தில் இந்த 2 விதமான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று, அவன் பாவின்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்கள். 2வது, பாவின்னு தெரியும் ஆனால் திருந்து மாட்டேன், நான் மாற மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் இப்படி தான் வாழ்வேன், அதே துணி தான் போடுவேன். இந்த 2 ஆட்களும் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். 2 ஆட்களும் டேஞ்சரான ஆட்கள். இவன் யாரு? கரை இருக்குது ஆனால் தெரியாமல் வாழ்ந்து கொடுக்குறான். இவனுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் இதை விடுற மாதிரி இல்லை. இந்த 2 ஆட்களுக்கும் இயேசு தேவை. ஆமென். இதில் யார் நல்லவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? 2 பேரும் நல்லவங்க இல்லை, 2 பேருமே பாவி தான். 2 பேரும் கழுவப்படத்தான் ஆக வேண்டும். 2 பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் முன்னாடி 2 பேரும் பட்சபாதமே இல்லை, 2 பேரும் பாவிதான். 2 பேருக்கும் வாஷிங் தேவை. ஆனால் இந்த இவங்க 2 பேருடைய கரையை அகற்ற ஒரே வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு மாத்திரமே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் பாவம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்னைக்கு சொல்கிறேன், நீ பாவி இல்லைன்னு நீ நினைத்து கொண்டிருக்கிற, ஆனால் உனக்கு தெரியாத இடத்துல உன் பாவம் உன் மேலே தான் இருக்கு. இன்னொரு குரூப்பான ஆட்கள், பாவின்னு உனக்கு தெரியும் தானே, ஆனாலும் அந்த வாழ்க்கையை நான் விடாமல் அப்படி தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி வாழ்கிற? இனியோட நான் இதுக்கப்புறம் இந்த அழுக்கான சட்டையை போட மாட்டேன், கழட்டி எறிங்க. இதுக்கப்புறம் இந்த அழுக்கான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். இயேசு என் பாவத்தை மன்னிக்க வல்லவர் என்று அதை விட்டு விளைவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அப்போ என்ன என் ரெஸ்பான்ஸ்? மை ரெஸ்பான்ஸ் accepting the gospel is just believing and have faith on finished work of Jesus. இயேசு செய்து முடித்த வேலையை நான் விசுவாசித்தால் போதும், நான் ரட்சிக்கப்படுவேன். நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ மோசமான பாவியாய் நீங்கள் இருங்க,
நீங்கள் எவ்வளோ துன்மார்க்கமாக இன்றைக்கு இயேசுவே கல்வாரி சிலுவையில் நீங்கள் செய்ததை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராக. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?